கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நம்ம இந்த வசனத்தை நிறைய நேரம் ஜெபத்தில் சொல்லுவோம். நமக்கு பார்க்காம இந்த வசனத்தை சொல்ல தெரியும். அப்படியாக நல்ல ஒரு அறிமுகமான ஒரு வேத வசனம். ஆனால் இந்த வசனத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு யோசித்தா, இது வெறும் வேத வசனமாக இந்த வேதத்தில் இருக்கிறதோடு அப்படியே நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எத்தனையோ பலவீன நேரங்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நம்ம அறிக்கையிட்டு, இந்த வசனத்தின்படியாக தேவன் என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு நம்ம செய்யும் பொழுது தேவன் நமக்கு முடியாத ஒரு சில காரியங்களாக கூட அது இருக்கலாம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது, எப்படி இதை தாண்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு பெரிய பெரிய சோதனையான காரியங்கள் கூட நமக்கு வரலாம். ஆனால் தேவன் அந்த நேரங்களிலெல்லாம் அவருடைய பலத்தினால் நம்ம இடைக்கட்டி அந்த எல்லா காரியங்களையும் முடிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது இந்த வசனத்தை அப்பப்போ அறிக்கை செய்து, என்னை தேவன் பலப்படுத்துவார், எனக்கு இருக்கிற இந்தந்த பலவீனங்களையெல்லாம் நீக்கி போட்டு இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு நம்ம அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும்போது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரு சேனைக்குள்ளே பாயிறது அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. அந்த இடத்துல அதுவும் என்னுடைய தைரியத்தினால இல்லை, நான் தப்பிச்சிருவேன்னு இல்லை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் மட்டும் அந்த இடத்துல போகிறேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இல்லை, உங்கள் பலத்தினால தான் நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன மேற்கொள்ள எனக்கு அந்த இடத்துல மேற்கொள்ள எனக்கு கிருபை கொடுப்பீங்க அப்படின்னு தாவீது சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவருடைய பலத்தினால நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சில நேரம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான காரியம் நமக்கு முன்னாடி வரலாம். அது நமக்கு பரீட்சையாக கூட நமக்கு வைக்கப்படலாம். அந்த பரீட்சையை நம்ம தாண்டி அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணுமே தவிர, இல்லை என்னால் இது முடியாது அப்படின்னு நம்ம பயந்து அப்படி போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பரீட்சையை அட்டன் பண்ணால் தான் நம்ம அடுத்தது ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாகவே போக முடியும். பரீட்சையே எழுதாமல் அப்படி போனால் நமக்கு தோல்வி தான் வரும். அதனால் நமக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு சேலஞ்சான ஒவ்வொரு காரியங்கள் வரும் பொழுது நம்மளால் இது முடியாது அப்படின்னு பின்வாங்காதபடி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு விசுவாச அறிக்கை செய்து நம்ம அந்த சூழ்நிலைகளை கடந்து போகிறவர்களாக இருக்கணும். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னும்போது தாவீது தான் நினைவுக்கு வந்தார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அந்த பிரச்சனைகள் அவருக்கு முன்னாடி வந்ததை நம்ம பார்க்க முடியும். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். அதாவது தன்னுடைய அண்ணன்மாரை பார்க்க தான் அவன் போகிறான். அந்த இடத்துல சுகத்தை விசாரிக்க அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்துட்டு வரணுன்னு தான் அவன் போகிறான். அவன் போகிற இடத்துல அவன் பார்க்குறதான காரியங்கள் அவனுக்கு ஒரு அது ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படி நடந்துகிட்ருக்கு? போர்க்காலம்னா போர் செய்வாங்க, இல்லைன்னா தைரியமாக நம்ம நாட்டை பாதுகாப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே போனால் எதிரி நாட்டில் உள்ள ஒரே ஒரு ஆள் இங்கே மாறி மாறி அவன் பேசிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பயந்து இதை கேட்டுட்ருக்காங்களேன்னு அவன் சொல்கிற இந்த வார்த்தைகளை பாருங்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான்.
எல்லாரும் பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த தாவீதுக்கு வந்து இது ஆச்சரியமாக இருக்குது. இவனை கொன்று தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு அந்த நிந்தையை நீக்கணும், இஸ்ரவேலுக்கு இருக்கிற நிந்தையை அப்படின்னு தாவீது பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு ஆவியில் ஒரு வைராக்கியம் கொண்டு தேவனுடைய பலத்தினால் அதை செய்ய முடியும் அப்படின்னு அவன் வந்து அந்த இடத்துல தைரியமாக அவன் சொல்கிறத பார்க்க முடியுது. அப்படி சொல்லும்போது கூட இருக்கிறவங்க அவனை கொண்டு போய் சவுல்கிட்ட விடுறாங்க. அப்படி சவுல்கிட்ட விடும்போது பார்த்திங்கன்னா 34வது வசனம் பாருங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதாவது சவுல்கிட்ட அவரை கொண்டு போய் விடும் பொழுது சவுல் வந்து, உன்னால் முடியாதுப்பா, அவன் யுத்த வீரன், சின்ன வயசுலேருந்தே அவன் யுத்த வீரன், அவன் அப்படி மாம்ச மலையாக இருக்கிறான், நீ இத்தினோண்டு இருக்கிற ஒரு சின்ன பையனாக இருக்கிற அப்படின்லாம் சொல்லி அப்படி சொல்லும் பொழுது தாவீது சொல்கிற காரியம்தான் இது. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கும்போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அதாவது மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன், அதை பின்னாடி தொடர்ந்து போய் அதை அடித்து அதை வந்து அந்த ஆட்டை தப்பு வச்சேன். அது மட்டும் இல்லை, அது வந்து அப்படி தப்பு வைக்கும்போது, ஆட்டை தப்பு வைக்கும்போது என் மேலே பாயும்போது நான் அது தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த ஆடு மேலே முதலாவது தாவீதுக்கு பாசம் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஒரு நல்ல மேய்ப்பனாக தாவீது வந்து அந்த இடத்துல செயல்படுறாரு. அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு ஆடு தானே போனால் போகுது, நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம ஆடுகளோடு நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம், நடைய கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்காதபடி அந்த இடத்துல ஆடுகளுக்காக வைராக்கியமாக அந்த சிங்கத்தின் மேலேயும் அந்த கரடி மேலேயும் பாய்ந்து அந்த ஆட்டை தப்பு வைக்கிறார் முதலாவது. அப்படி தப்பு வைக்கும்போது அடுத்து அது தன்னுடைய ஆகாரம் பறி போயிருச்சே அப்படின்னு தாவீது மேலே பாயும் பொழுது தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு தேவன் வந்து பலப்படுத்தினார். அதாவது நமக்கு ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் இது முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பின்வாங்குகிற அனுபவம் அல்ல, தேவன் என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம முன்னோக்கி சொல்லும் பொழுது தேவன் கட்டாயம் ஒரு நல்ல விடுதலையை கொடுப்பார். நம்ம சில நேரம் ஒரு சில நபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க மேலே அது வரைக்கும் பாஞ்சிக்கிட்டு இருந்த அந்த கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசு நம்ம மேலே பாயறதுக்கு முயற்சி பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பாயுது அப்படின்ன உடனே ஐயோ அவ்வளோதான், இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போகாதபடி, அப்படி போகிறவங்க சில பேர் இருக்கிறாங்க, அப்படி போகாதபடி ஜெபத்தில் நம்ம அதிகமாய் தரித்திருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்து அந்த இடத்துல அந்த ஆட்டையும் நம்ம, அதாவது அந்த ஆத்மாவையும் நம்ம தப்புவித்து கொள்ள உதவி செய்வார், நம்மையும் நம்ம காத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் வந்து நமக்கு கிருபை செய்வார். ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல தேவனுடைய பலத்தினால நம்ம நிற்க வேண்டியது அவசியம். அந்த சிங்கத்தையும் 36வது வசனம் பாருங்கள். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த கரடியும் சிங்கமும் எப்படி என்னோட கையில் அது அடிபட்டுச்சோ அதை கொன்னனோ அதே போல் இந்த கோலியாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்படி கொல்லுவேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆவியில் வைராக்கியம் கொண்டு தாவீது பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த விசுவாச அறிக்கை அப்படின்றத நம்ம இதில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். மறுபடியும் அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும்னு அடுத்த வசனத்துலேயும் பார்த்திங்கன்னா 37வது வசனத்தில் பாருங்கள். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து,
பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அந்த இடத்துல வந்து தாவீது திருப்பி திருப்பி அந்த விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது சவுலோட மனசே மாறிடுது. முதல்ல இல்லை உன்னால் முடியாது, நாங்களே எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னவன் இந்த இடத்துல கடைசியில் அவன் வந்து அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு தாவீது விசுவாசமாக சொல்லும்போது அந்த இடத்துல போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அவனுடைய அந்த ஆயுதங்களை அந்த காரியங்களை எல்லாம் போட்டு பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே அவனுக்கு அபியாசம் இல்லாததுனால இதை வச்சுக்கிட்டு என்னால் இந்த இடத்துல வந்து போக முடியாது, நான் என்னுடைய வழியிலேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அந்த ஆற்றண்டையில் போய் கூழாங்கல்லுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த கவனை வச்சு தான் அவன் வந்து அந்த இடத்துல நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுறான். இது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் வேடிக்கையாக கூட இருக்கும். அந்த இடத்துல இஸ்ரவேல் சேனையே கூட அவனை வந்து இது என்ன, நம்ம போய் அந்த இடத்துல தோற்று போய் கடைசியில் நம்மளும் அவனுக்கு அடிமையாக போகக்கூடிய அளவுக்கு ஆயிரும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிற அளவுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு. ஆனால் தாவீது தேவனுடைய பலத்தினால அந்த இடத்துல அது செய்கிறத பாருங்கள். 40வது வசனம், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். 43வது வசனம், பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அதாவது அவனுக்கே வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் யுத்தம் அப்படின்னா எப்படி வருவாங்க, நல்லா இந்த ஷீல்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் பெரிய பட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி தான் வருவாங்க. அப்படி தான் இந்த தாவீது வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். ஆனால் இவன் எப்படி போகிறான்னா ஒரு சாதாரண மேய்ப்பனாகவே அவன் போகிறான். அந்த இடத்துல கையில் தடி பிடிச்சிருக்கான், அடுத்து அந்த கூழாங்கல்லுகளை வச்சுருக்கான், கவனை வச்சுருக்கான், இப்படி தான் அவன் போகிறான். அவன் போகிறத பார்த்தோன்னே அந்த பெலிஸ்தனுக்கு கோலியாத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இது என்ன, இந்த தடியோடு வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல அவ்வளோ கோவப்படுறான். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த தாவீதுக்காக தேவன் செய்கிற காரியம் அப்படின்னு தான் நம்ம செய்ய முடியும். இந்த தாவீது அந்த இடத்துல தைரியமாக அந்த பெலிஸ்தனை நோக்கி போகிறதையும் அவன் பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 45வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து போகிறார். அதாவது அவன் மற்றவங்க அதை பார்த்து சிரிக்கும்போது கூட தாவீதுக்கு ஒரு மாதிரி பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பெலிஸ்தன் சொல்லும்போது அவன் அந்த இடத்துல ஒரு அகங்காரமாக ஆர்ப்பரித்து சிரிக்கும்போது அது வந்து தைரியத்தை இழந்து போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த இடத்துல கூட அவ்வளோ தைரியமாக நீ பட்டயத்தோடையும் ஈட்டியோடையும் வர, ஆனால் நான் வந்து என்னுடைய தேவனுடைய நாமத்தினால இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வைராக்கியமாக அந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி அவன் பேசுகிறான். பேசிட்டு பார்த்திங்கன்னா, இன்னும் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கை பண்ணுறான். அதாவது ஒரு பட்டயம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், ஈட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் தேவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படின்றத அவன் வந்து சொல்கிறான். நம்மளும் சில நேரத்தில் சில காரியங்களில் நம்ம வந்து லாக்காகி போய் இருப்போம். இதிலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும்னா இதை தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், இப்படி நடந்தால் தான் அது வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் கூட சில நேரத்தில். அதாவது நம்ம ஆண்டவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் போடுவோம். இந்த பிளானை போட்டு அவர் கையில் கொடுத்து இது மாதிரி செய்யுங்க ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு நபர் வந்து எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணால் நான் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன்ற மாதிரி. ஆனால் அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, ஆண்டவரோட அறிவை விட நம்ம பெரிய ஆளுன்ற மாதிரி பண்ணுற வேலைகள்.
ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னா ஏதோ ஒரு சின்ன காரியம்தான் அவர் செய்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலையை தருவார். அது மாதிரி இந்த இடத்துல பட்டயமும் ஈட்டியும் தான் வேணும் யுத்தத்துக்கு அப்படின்றது உலக ஜனங்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாவீது 49வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி அவன் எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த கோலியாத் ஃபுல்லாகவே அவன் வந்து கவர் பண்ணி தான் இருக்கான். ஆனால் நெற்றி மட்டும் அவனுக்கு ஓப்பனாக இருக்குது. அந்த நெற்றியில் பட எரிந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெற்றியில் அவன் எய்ம் பண்ணி எரிஞ்சாலும் அவன் எப்படி விழுந்தான் அப்படின்னா, அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி அந்த இடத்துல தாவீதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதனால் நம்ம வந்து தேவ சமூகத்தில் நம்ம வந்து நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய சேலஞ்சை, ஐயோ இந்த காரியம் இருக்குது அது இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு நம்ம தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது தாவீது இந்த இடத்துல மாறி மாறி அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது சொல்லும்போது ஒரு சின்ன கதையை, ஒரு வேடிக்கையான ஒரு கதையை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு வண்ணா, அந்த துணிகளை துவைக்கக்கூடிய அந்த வண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கழுதைகளை பொதிமூட்டை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு வராரு. ஆற்றுக்கிட்ட வந்த உடனே அந்த 3 கழுதைகள் மேலே இருந்த சுமையையும் இறக்கி வச்சுட்டு அடுத்து அந்த கழுதைகளை கட்டி வச்சுட்டு இவர் துணி துவைக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அவர்கிட்ட 2 கயிறு தான் இருக்குது. அப்போது இன்னொரு கயிறு இல்லையே, இன்னொரு கழுதையை எப்படி கட்டுறது, அதுக்குள்ளே எங்கேயாவது போயிடுச்சுன்னா அப்புறம் அதை வேற தேடிட்டு போகணுமே, நமக்கு வேலை கெட்டு போயிருமேன்னு நினச்சிக்கிட்டு அங்கே கொஞ்சம் பார்க்குறாரு, கயிறை தேடுறாரு, கயிறு இல்லை. தூரத்தில் ஒரு சாது ஒருத்தர் உட்காந்துருக்கார். அப்போ அவர்கிட்ட கயிறு இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கயிறு இருக்கான்னு கேட்கும்போது அந்த சாது வந்து என்கிட்ட கயிறு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. அப்போது அவருடைய பிரச்சனையை அவர் சொல்கிறார், இந்த மாதிரி 3 கழுதை இருக்குது ஆனால் கயிறு வந்து 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாது வந்து சொல்கிறாரு, நீ வந்து 2 கழுதையும் முதலாவது கட்டிட்டு 3வது கழுதையை கட்டுற மாதிரியே நீ வந்து ஒரு பாசாங்கு செய். அப்படி செய்யும் பொழுது அந்த கழுதை வந்து அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது, அது அங்கேயே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவருடைய வார்த்தையின்படியே அவன் வரான். 2 கழுதையும் அந்த கழுதை பார்க்குற மாதிரி கட்டுறான். 3வது இந்த கழுதையும் கட்டுற மாதிரியே அவன் வந்து ஒரு பாசாங்கு பண்ணுறான். அதுக்கப்புறம் போய் துணிகளை துவைக்க ஆரம்பிக்கிறான். நடுவாக பார்க்குறான், அது எங்கேயும் அசையலை. அந்த இடத்துலையே இருந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது தொடர்ந்து அவன் எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சுட்டு அப்பாடா நிம்மதியாக இப்போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 கழுதைகளையும் அவிழ்த்துட்டு அந்த 3வது கழுதையை பிடிச்சி இழுக்கிறான். போகலாம் அப்படின்ற மாதிரி அது வரவே மாட்டேங்குது, அங்கேயே நிற்கிது. இது என்னடா பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்ட்டு மறுபடியும் இந்த 2 கழுதையும் திருப்பி கட்டிட்டு திருப்பி அந்த சாதுக்கிட்ட போய், ஐயா அந்த கழுதை முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணேன், இப்போ பார்த்தா வரவே மாட்டேங்குது என் பின்னாடி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அந்த சாது சொல்கிறாரு, நீ எப்படி இந்த 2 கழுதையும் கட்ட அவிழ்க்கிறியோ அதே மாதிரி அந்த 3வது கழுதையையும் அவுக்கிற மாதிரி பாசாங்கு பண்ணு, அப்போ அது உன் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அதே மாதிரி வந்து பண்ணுறான். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த 3வது கழுதையும் கட்ட அவிழ்க்கிற மாதிரி பண்ணுறான். பண்ண உடனே அது பின்னாடி அது தானாக பேசாமல் நடந்து வருது. அதாவது இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளை கட்டி தான் வச்சுருக்காங்க, இந்தந்த இடத்துல நமக்கு முன்னேற முடியாது, நமக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு கயிறை நினச்சி நம்ம பயந்துக்கிட்டு, இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நினச்சி பயந்துக்கிட்டு நம்ம இருந்தோன்னா நமக்கு முன்னாடி தேவன் வைக்கிற பரீட்சைகளை சோதனைகளை ஜெயிக்க முடியாது. அதனால் தேவனுடைய பலத்தினால் நம்ம மேற்கொள்ளுவோன்னு நம்ம துணிந்து போகும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ராஜா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வேத வசனத்தின்படியாக அப்பா நீங்கள் பலப்படுத்துகிற தெய்வம் அப்பா. உம்முடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டே. நீங்கள் எங்களை நடத்துங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பாக
முன்பாக வைக்கப்படுகிறதான பெரிய பெரிய சேலஞ்சில் கூட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எங்களை பலப்படுத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல வருகிறதான அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது உமக்கென்று வைராங்கியம் கொண்டு அப்பா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல துணிந்து அந்த இடத்துல இறங்கும் பொழுது மாறி மாறி அவன் விசுவாச அறிக்கை செய்கிறத நாங்கள் பார்க்குறோமே அப்பா. ஒரு விசை ஒரு கரடி வந்தது, சிங்கம் வந்தது, அந்த கரடியின் கைக்கு தப்புவித்த தேவன் என்னை இதற்கும் தப்புவிப்பார்னு அவன் மாறி மாறி அறிக்கை செய்கிறத நாங்கள் பார்க்குறோமே. அப்படியாக விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து எங்களுடைய சோதனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, இந்த மாதிரி தான் ஜெயிக்க முடியும், இந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும்னு பயந்து கொண்டிருக்காதபடிக்கு அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி தாவீது சொன்னது போல அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஜெயத்தை எப்படி நினைத்தாலும் கொடுக்க முடியும் அப்பா. உம்முடைய கரங்களிலே எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, உமக்கு நன்றி 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 ராஜா. தாவீதை அந்த பெலிஸ்தனுடைய கைக்கு விலக்கி பாதுகாத்த தேவன் அப்படியாக இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க நீர் வல்லமை உள்ளவரப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீங்கள் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நீங்கள் எங்களை கரம் பிடித்து எங்களை ஜெயத்திற்கு நேராய் வழி நடத்துங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். வேதத்தை வாசித்து விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.